فكيف كان نكير. விண்ணுலக பயணம் மேற்கொண்ட அந்த சம்பவத்தையும் அதிலே அவர்கள் விண்ணுலகத்திலே அவர்கள் கண்ட அதிசயங்களையும் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். இந்த விண்ணுலக பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்துவிட்டு இந்த மண்ணுலகிற்கு திரும்பிய பிறகு இந்த நிகழ்ச்சியை மக்களிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை அவங்க பார்த்திருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில எதையும் மறைக்காம சொல்லித்தான் ஆகணும். நம்ம சொல்றோமே இதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்க முடியாது. ஒரு இறை தூதர் இறைவன் புறத்திலிருந்து காட்டப்பட்ட எல்லா காட்சிகளையும் எல்லா செய்திகளையும் அப்படியே எடுத்து சொல்றது அவங்களுடைய கடமை. இது மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடந்தது உண்மையா இருந்தா கூட நம்ம சொன்னா நம்புவாங்களாங்கிற தயக்கம் நமக்கெல்லாம் வரும். சில விஷயங்கள் அதிசயமா இருந்தா கூட இதை போய் சொன்னா ஏத்துக்குவாங்களா, சரி நமக்கு நடந்து நம்மளோட இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தி வந்த வேற நபிமார்களா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஒன்றையும் அறிவிக்கப்பட்டதை மறைக்க கூடாது. இன்னமா அலா ருஸ்லினல் பலாகுல் முபீன், நம்முடைய தூதர்களுடைய பணி தெளிவாக எடுத்து சொல்வதுதான் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல எச்சரிக்கிறான். வலவ் தகவல அலைனா பஅல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين. இவரே முகமது நாம் சொல்வதை இருந்து எதையாவது இட்டுக்கட்டி சொல்வாரேயானால் அவரை நம்ம வழக்கரத்தால் பிடிப்போம் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய எந்த செய்திகளா இருந்தாலும் கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ கொஞ்சம் மறைச்சிக்கிறதுக்கோ அப்புறமேல் சொல்லலாம் என்று ஒத்தி போடுறதுக்கும் எந்த தூதருக்கும் அனுமதி கிடையாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்தை அந்த மக்கள்கிட்ட சொல்லணும்னு முடிவெடுத்து காலையில இந்த சம்பவத்தை விளக்குறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இத விளக்குன உடனே அந்த சம்பவம் எப்படி வருதுன்னு கேட்டா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அந்த எந்த இரவில விண்ணுலக பயணம் நடந்ததோ அன்று விடிந்த உடனே நான் மக்காவுல ரொம்ப கவலையோட இருந்தேன். மக்கள் எல்லாம் இதை நம்ப மறுப்பார்களோ என்று நான் நினைத்தவனாக இருந்தேன். இந்த நேரத்தில் அபூஜஹல் என்னை கடந்து சென்றான். அபூஜஹல் இருக்கிற காலத்தில் நடக்குது. அபூஜஹல் என்னைய கடந்து செல்றான். சென்ற உடனே அவன் கேட்கிறான், இன்னும் மாதிரி உட்காந்துருக்கல, ஏதாவது புதுசாக ஏதாவது செய்தி வந்திருக்கோ, வழக்கம் போல கிண்டல் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏதாவது புதிய செய்தி ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி அவனாக கேட்கிறான். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக ஆமா இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அவன் கேட்கிறான், அது என்ன முக்கியமான நிகழ்ச்சி? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேற்று இரவு நான் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேட்கிறான், எங்க வரைக்கும் போனீங்க விண்ணுலக பயணத்துல அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இலா பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனேன் அப்படின்னு. அப்புறம் அவன் கேட்கிறான், பைத்துல் முகத்தஸ் ராத்திரி போயிட்டு காலையில வந்துட்டீங்களோ? கிண்டலா கேட்கிறான். ராத்திரி பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டு காலையில வந்துட்டாங்க அப்படியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாங்கிறாங்க. இவன் கிண்டலா கேட்டா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமா ஆமா ராத்திரி போயிட்டு காலையில வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே என்ன செய்யறான் தெரியுமா? அப்படியா உனக்கு சரிதான், அது நீங்க சொன்ன இந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லுங்களேன். அவன் என்ன நினைக்கிறான், இதை சொன்னா எல்லாம் ஓடி போயிருவாங்க, நம்ம ஈஸியா நம்ம வேலையை ஒரு லேசாக்குறாரு. நம்முடைய வேலையை பணியை இந்த அளவுக்கு லேசாக்குறாரு. இதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரமா உண்டாக்கிருக்காரு. அவங்களே இப்ப காலி பண்ணி விட்டுறலாம், விரட்டி விட்டுறலாம், நல்ல சான்ஸா போச்சுன்னு சொல்லி நான் உன் கூட்டுக்காரெல்லாம் இப்ப கூப்பிடுறேன், நீ அதை நீ சொல்லு, நானே அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்றான், எல்லாரும் வாங்க, இப்ப முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு, முகமது ஒரு பெரிய அதிசயமான இதை கண்டிருக்காரு, எல்லாரும் கேளுங்க அப்படின்னு அவனே என்ன செய்யறான், எல்லாரையும் அழைக்கிறான்.
அது கூட்டத்தார சொல்லி சொல்லி பனு காபுடைய மக்களே, லுவையுடைய மக்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கோத்திரத்தை சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே மக்கள் அப்படி கூட்டமா வந்து அபுஜெயில் கூப்பிட்ட உடனே இது முக்கியமான சமாச்சாரம்னு வந்துட்டாங்க. வந்து 2 பேரோடையும் உட்கார்றாங்க. அப்ப அவன் சொல்றான், உனக்கு என்கிட்ட சொன்னீல அது அப்படியே உங்கள்ட்ட சொல்லு. அவன் சொல்றான், என்னிடத்தில் நீ சொன்ன அந்த செய்தியை அப்படியே நீ சொல்லு அப்படிங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை அப்படியே வந்து சொல்றாங்க. அப்ப இதை சொன்ன உடனே சில ஆட்கள் வந்து அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க. இன்னும் சில ஆட்கள் பொய் சொல்றதுல எப்படி இருக்குதோ இந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ என்று ஆச்சரியப்பட்டவர்களா அப்படி தலையில கை வச்சுக்கிட்டு, ஏன் ஒரு லிமிட் வேணாமையா பொய் சொல்றதுக்கு, எப்படி இன்சல்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. அப்ப இப்படி எல்லாம் நடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அவன் என்ன கேட்கறான்னு கேட்டா, சரி நீ போனங்கிறீல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்காக வேண்டி சிரியாவுக்கு போயிருக்கிறாங்க. அதை தாண்டி வேற எங்கேயும் போனதில்லை. ஜெருசலத்துக்கு அவங்க போனது கிடையாது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, சரி நீ போனங்கிறீல பைத்துல் முகத்தஸுக்கு, அதை கொஞ்சம் அப்படியே ஒரு நேர்முக வர்ணனை கொடு. பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கும், அதனுடைய செவரு, தூணு, அமைப்பு, உள்ளமைப்பு, வெளி அமைப்பு எல்லாத்தையும் மட்டும் கொஞ்சம் விளக்கு அப்படின்னோடனே அந்த ஊரையும் அந்த பள்ளிவாசலையும் பார்த்தவர்களும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள். பல முறை போய் வந்தவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதில்லை. ஆனா அந்த கூட்டத்தில் வந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனவங்க, அந்த ஊருக்கு போனவங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மக்காவுல உண்டு, அந்த சபையிலும் இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு வர்ணிக்க ஆரம்பிச்சேன்னா, கண்ணுக்கு முன்னாடி அதை பாக்குற மாதிரி அல்லாஹ் வந்து இவங்க கேட்டவுடன் அந்த காட்சி அப்படி கண்ணு முன்னாடி நிறுத்திடுறான். அதை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது இதை வந்து ஒருத்தன் நம்மளே இருக்கணும் வைங்களேங்க, நீங்க ஒரு பள்ளியாசனுக்கு போய் தொழுவுறீங்க, வழக்கமா தொழுற பள்ளியாசன் வைங்களேன், அந்த பள்ளியில் எத்தனை சப்பு நிப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. டெய்லி தொழுற பள்ளியாசல் இருந்தாலும் இதை ஒருத்தன் நீட்டு இருக்க மாட்டான். இதை வேணா நீட்டு இருப்பானா? இந்த பள்ளி இருக்கு, இதுல மாடிக்கு எத்தனை படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏறிட்டு வந்தாலும் சொல்ல முடியாது. இந்த பள்ளியில தினம் தொழுகிற ஆளா இருந்தாலும் அந்த வேலைக்கு போற ஆள் அதைத்தான் செய்ய முடியும். நிஜமாவே இந்த சாதாரணமா ரசூலுல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு சாதாரண பிரயாணமா போய் பார்த்துட்டு வந்தா கூட இதை உட்கார்ந்து யாரும் எண்ண மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போறோம்னா சாப்பிட போட்டாங்கன்னா சாப்பிட்டு வந்துருவோம். அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு அமைப்பையும் பத்தி என்ன செய்ய மாட்டோம். அது வந்து நம்ம எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, கதவுக்கு என்ன கலர்ல அந்த திரைச்சீலை போட்டிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒண்ணு ஒன்னா வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கிற வழக்கம் இல்லை. நீங்க கேட்கிற கிறுக்குத்தனமான கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்க கேட்டது சொல்ல முடியாது. நீங்க கேட்டதுக்கு வந்து இவங்க வந்து பைத்துல் முகத்தஸை வந்து எண்ணி பாக்குறதுக்கா போனாங்க, தூணி எத்தனை எண்ணி பாக்குறதுக்கா போனாங்க, எண்ணி பாக்குறதுக்கு போகல. நம்ம ஒரு 10-20 தடவை தொழுத பள்ளிவாசல்ல கூட தூணி எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது. தூணி எத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளவு வேணாம். நம்மளோட சுபு தொழுகையில நம்ம இன்னைக்கு சுபு தொழுகையில எத்தனை சப்பு தொழுதாங்கன்னு கேளுங்க, நிறைய பேர் சொல்ல தெரியாது. அவரே தொழுதிருப்பாரு, எத்தனை சப்பு நின்றுச்சுங்கிறத கேட்டா அவருக்கு வராது. அது கவனிக்கல, அவர் கவனிச்சு இருந்தால் வரும். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அப்ப இத வந்து கேட்கறான்ல, இது வந்து சொல்ல முடியாதுன்னு நினைச்சு அவன் கேட்கறான். இப்படி கேட்டா எங்க தெரிய போகுது, இதையா உட்காந்து எண்ணிட்டு இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சு அவன் கேட்கறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியாதுட்டாங்க. எனக்கு இவன் கேட்கிற கேள்விக்கு எனக்கு என்ன தெரியும், சொல்ல முடியல. அவங்க போனாங்க, தொழுக வச்சாங்க. அது ஒரு நோக்கத்துக்கு இறைவனை அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறாங்க. போகும்போது ஒண்ணு